இந்த கொலைகளுக்கு காரணம் பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா போதைப் பொருள் வந்து முக்கியமா இடம் பெறும். பள்ளி ஆசிரியர் கொல்லப்பட்டதுக்கும் வழக்கறிஞர் கொல்லப்பட்டதுக்கும் இந்த சம்பவங்களுக்கு பின்னாடி என்ன ஆச்சுன்னா போதைப் பொருள் வந்து முக்கியமான இடம் பிடிக்குது. சமூகம் எப்படி சீர்கெட்டு நாசமா போகுதுன்றது அவரும் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருக்கும்போது நிச்சயம் முட்டு கொடுக்க மாட்டார். அவரு அது நியாயமா ஒத்துக்குவார். ஆமா, தமிழ்நாட்டுல வந்து திமுக ஆட்சி வந்ததுல இருந்து போதை வசதியுடைய விற்பனை வந்து அளவுக்கு மீறி இருக்கு. அதுல இந்த டாஸ்மாக் இந்த காவல்துறை நடவடிக்கை எடுத்து மக்கள் மத்தியில பாருங்கள் என்று காட்டினால் அதற்கும் ஒரு குற்றச்சாட்டு அரசு எப்படிதான் நீங்க ஒண்ணு இல்லைங்க. ஒரு ஏரியாவில் போய் நீ இவன் கஞ்சா விற்கிறான், இவன் போதை பவுடர் விற்கிறான், இவன் போதை மாத்திரை விற்கிறான்னு சொன்னா நம்ம போய் புகார் கொடுத்துட்டு வந்து அடுத்த நிமிஷமே நம்மளுடைய வீட்டு முகவரி அவனுக்கு தெரியுது, யார் விற்கிறவனுக்கு தெரியுது. அப்போ காவல்துறையுடைய ஒத்துழைப்போடு தான் விற்குது. அப்ப காவல்துறையுடைய ஒத்துழைப்போட விற்பனை நடக்குது. அந்த காவல்துறை யாருடைய கட்டுப்பாடுல இருக்கு? தமிழக முதல்வருடைய கட்டுப்பாடுல இருக்கு. அப்ப தமிழக முதல்வர் எங்க போய் எங்க கொண்டு வந்து தமிழக முதல்வருடைய கட்டுப்பாடுல காவல்துறை தமிழ்நாடு முதலமைச்சர் கஞ்சா இருக்கிறதுக்கு அவர் தான் ஊந்து சக்தி போட்டு ஒரு புகார சொல்றாரு. அண்ணன் என்ன சொல்லிட்டு போட்டோம், அந்த போதை வசதிகள் இருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த பள்ளி ஆசிரியர் கொல்லப்பட்டிருக்கூட அந்த அரசு பள்ளியில வந்து கேமரா வைக்க சொல்லி அங்க இருக்கக்கூடிய அந்த மல்லிப்பட்டினம் சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்கள் பல முறை புகார்கள் கொடுத்திருக்காங்க. ஏன்னு சொன்னா அங்க வந்து இப்ப கொலை நடந்திருக்கு. இந்த கொலைக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அந்த பள்ளியில வந்து போறது, மாணவிகள் கிட்ட சில்மிஷம் பண்றது, மாணவர்களும் அல்லது மாணவர்கள் தெரிஞ்ச மாதிரி வெளியிலிருந்து வந்து அந்த பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு சமூக விரோத கூடாரமே நடந்திருக்கு. அது ஏதோ ஒரு லவ் பண்ணா, அதனால குத்துனா, அவ செத்தா, இவன் சாகடிச்சான், இதுல அரசுக்கு என்ன கெட்ட பேரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த மல்லிப்பட்டினம் அந்த பள்ளி விஷயம் வந்து எனக்கு முழுக்க தெரியும். அந்த தகவல் அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் இந்திய தேசிய கட்சியினுடைய தலைவர் தடா ரஹீம் அவர்கள் மற்றும் அவரோடு இணைந்திருக்கிறார் தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜி சிவா அவர்கள். இருவருக்கும் வணக்கங்கள். சார், தமிழகத்தையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒரு அரசு பள்ளி ஆசிரியை அவரோட பள்ளி வளாகத்திலேயே போய் கத்தியாக குத்திருக்காங்க, இப்போ மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த செய்திக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை நண்பர் சீமான் அவர்கள் கண்டிச்சு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. தமிழக சட்ட ஒழுங்கு இந்த அளவுக்கு மோசமா இருக்கா அப்படின்ற வகையில தான் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. திமுக அரசுல மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டே சொல்லியிருக்காரு. இதுக்கு உங்க பதில் என்ன? அதாவது இந்த 3 வருட காலத்திலே தமிழ்நாட்டில் தமிழக மக்கள் மிகவும் அனைவரும் பாதுகாப்பத்தான் இருக்கிறார். அதிலும் குறிப்பாக எதிர்கட்சியில் பழி போடக்கூடிய அந்த வகையில் போல் இல்லை. எதிர்கட்சிகள் சட்ட ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சந்திச்சு இருக்கிறது, காவல்துறை தனது செயல்பாடுகளை சரிவர செய்யவில்லை என்று சொல்வதெல்லாம் பொய்கள். அதாவது நீங்கள் சொல்வது போன்று தஞ்சாவூர் பக்கத்திலே ஒரு பள்ளியிலே ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. ஆசிரியை அதை கொண்டு போய் அரசோடு ஒப்பிட்டு பேசுவது நியாயமா? அரசு அந்த அளவிற்கு தானே வந்து பாதுகாப்பு இருக்கு மக்களுக்குன்றதான் கேள்வி. சீமான் அவர்களோ அல்லது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தேமுதிக இன்னும் எண்ணற்ற கட்சியில் சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், அது தனி மனிதனுடைய விருப்பு வெறுப்பிலே நடக்கக்கூடிய அந்த கொலை நடந்தது. அது இதற்கு எப்படி? அதாவது அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய உறவு முறைகள். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. முதல்ல தஞ்சாவூர் பக்கத்துல மல்லிப்பட்டினம் அந்த ஊரு, சரிங்க, அது தமிழ்நாட்டினுடைய எல்லைக்குள்ள இருக்குன்றத மனசுல வச்சுட்டு சொல்லுங்க. கண்டிப்பாயா கண்டினியூ பண்ணுங்க. அப்போது அண்ணன் சொல்லுது போன்று அது தஞ்சாவூர் தமிழ்நாட்டுல இருக்கிறது. நான் அதைத்தான் சொல்லுகிறேன். நான் கேட்பது, அந்த குறிப்பிட்ட அந்த கொலை செய்த அந்த நபருக்கும் அந்த ஆசிரியை பெண்மணிக்கும் என்ன உறவு முறை, அவருக்குள் என்ன பிரச்சனை வந்தது, கசப்புணர்வு எங்கே ஆரம்பித்திருக்கிறது, அதில் அவர் வெகுண்டு வந்து சாதாரணமாக வந்து அந்த நிகழ்வு நடத்துகிறார். இதில் எப்படி காவல்துறை எப்படி தடுக்க முடியுமா? தமிழ்நாடு அரசு தடுக்க முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். இல்ல சார், சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று சொன்னால் நீங்கள் சொல்லுவது போல மத கலவரம், மொழி கலவரம், இன கலவரம் இது போன்று நீங்கள் சொன்னால் ஏற்புடையதாக இருக்கும். தனி மனிதனுடைய ஒரு காதல் தோழியாக இருந்திருக்கலாம், வேற ஏதோ ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கலாம். அவன் தன்னந்தனியாக சென்று திடீரென்று அந்த பெண்மணியை தாக்கி படுகொலை செய்கிறான் என்று சொன்னால் இதை யாரால் எப்படி தடுக்க முடியும்? இது எப்படி சட்ட ஒழுங்கு சரியில்லைங்கிற அந்த வாதத்துக்கு உட்பட்டு வரும். இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் ஏதோ அரசு மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியோட பழி போட வேண்டும் என்பதற்காக
சட்ட ஒழுங்கு சரியில்லை, இந்த ஆட்சியிலே மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்றது ஏற்புடையதா? இது நியாயமா? சரி, நம்ம அந்த கேள்வி அவங்ககிட்ட கேட்கலாம். ரஹீம் சார், இப்ப அவங்க சொல்றது கலவரம் வந்தாலும் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு அர்த்தம், கத்தி குத்துக்கெல்லாம் நாங்க சட்ட ஒழுங்கு பக்கம் போக மாட்டோம்ன்றாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ நீங்க இப்ப தஞ்சாவூர் மல்லிப்பட்டத்துல அரசு பள்ளியினுடைய ஆசிரியர் ரமணி என்பவர் தன்னுடைய நீண்டநாளா காதலிச்சுட்டு இருந்த காதலனை இப்படி கொலை பண்ணியிருக்காப்ல ஒண்ணு. இன்னொன்னு ஓசூர்ல கிருஷ்ணகிரியில ஓசூர் நீதிமன்றம், கிருஷ்ணகிரி நீதிமன்றத்துல ஒரு வழக்கறிஞர் அவர் பேர் கூட அவர் கடுமையான முறையில தாக்கி இருக்காங்க. அந்த வீடியோ எல்லாமே எல்லாமே வந்திருக்கு. இது ரெண்டு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இதே திருச்சியில கூட இப்ப சமீபத்துல ஒரு இளம் பெண் பாலியல் வன்கொடுமைக்கான அந்த புகார் கொடுக்க போன நபர்களையே காவல்துறையை வச்சு அடிச்சு இது புகாரெல்லாம் கொடுக்காது அப்படி இப்படி மிரட்டின விஷயங்கள்லாம் இந்து பேப்பர் உட்பட எல்லா ஊடகங்களையுமே வருது, அந்த தகவல்கள்லாம் வருது. ஆனா சிவா சொல்ற மாதிரி கரெக்டு தான். அது எப்படின்னா தனி மனிதர், இது ஒரு பள்ளியில ஒரு டீச்சரும் ஒருத்தன் காதலிக்கிறான், அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம். இதை தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து அது அப்படி கொலை நடக்குமான்னு கனவா கண்டாங்க. இல்ல, அதே மாதிரி நீதிமன்றத்துல ஒரு வழக்கறிஞர் வெட்டுறாங்க, கடுமையான முறையில வெட்டுறாருக்கும் போது அதுவும் சக வழக்கறிஞர், அவரும் வழக்கறிஞர் தான். ரவுடியோ இல்ல வெளியில இருந்து வந்தா அது சட்டம் ஒழுங்குன்னு நம்ம சொல்லலாம். அவரும் சக வழக்கறிஞர், அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மோதல், அது சம்பந்தமா அந்த வழக்கறிஞரும் அவருடைய மனைவியும் கைது பண்ணியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்குள்ள எப்படி வரும் அப்படின்னு சொல்லி லாஜிக்கா சிவா கேள்வி முன்வைக்கிறாப்ல. நான் என்ன சொல்றேன், உண்மைதான், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த கொலைகளுக்கு காரணம் பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா போதைப் பொருள் முக்கியமா இடம் பெறுது. டென்ஷன் ஆகாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்றது நான் நீங்க சொல்றது நான் 100% ஏத்துக்கிட்டேன். அதாவது அந்த ஒரு பள்ளி ஆசிரியர் கொல்லப்பட்டதுக்கும் வழக்கறிஞர் கொல்லப்பட்டதுக்கும் இது திமுகவையோ அல்லது தமிழக காவல்துறையோ நம்ம குற்றம் சொல்ல முடியாதுதான். உண்மைதான். அது நீங்க சொல்றது நியாயமானது நியாயம் தான் சொல்ல முடியும். நம்ம சிவாவா இல்ல திமுகவா இருந்தாலும் இல்லைன்னு சொல்லி ஒப்பாரி வைக்கிறது. நம்ம எது நியாயமோ அது நியாயம் சொல்லுவோம், நியாயம்தான். பட் இந்த சம்பவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, போதைப் பொருள் முக்கியமான இடம் பிடிக்குது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த பள்ளி ஆசிரியை கொலை பண்ண அந்த காதல் பாத்தீங்கன்னா முழுக்க போதையில இருந்திருக்கான், புரியுதுங்களா? அதே மாதிரி அந்த வழக்கறிஞர் சக வழக்கறிஞர் இது பண்ணிருக்கான், அவனும் போதையில போய் தான் செஞ்சுக்கான். ஏன்னா அப்போ இந்த போதைப் பொருள் விற்பனை தமிழக அரசு அது என்ன பண்றது அறிவிக்க. நான் என்ன சொல்றேன், குட்கான்றாங்க இல்லையா, குட்கா அங்கங்க நாங்க குட்கா பிடிச்சோன்றாங்க, இந்த புகையில இதெல்லாம் பிடிச்சோன்றாங்க, அங்கங்க பிடிச்சோம், அதெல்லாம் போதை வசதியில சேர்த்துட்டாங்க. நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் பாத்தீங்கன்னா போதை வசதியிலே வராத பொருட்கள். அதை இவங்க என்ன பண்றாங்க, அங்கங்க போய் பிடிக்கிறாங்க தவிர கஞ்சாவோ மாத்திரையோ அல்லது பவுடர் போன்ற போதை பொருட்களோ அல்லது இவ்வளையே டாஸ்மாகே எடுத்துங்க, ஒரு கோட்டர் வாங்கி அடிச்சுட்டு, ஏன்னா அவனுக்கு தைரியம் வரணும் இல்லைங்களா? இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர், அவன் ஒரு ரவுடி இருக்கான்னு சொன்னா அவனும் போதை போட்டு தான் கொள்றானுங்க. எவனும் போதை இல்லாம கொலைகாரன்னு பண்றது இல்லை. இப்போ இது போன்ற திடீர்னு கொலை பண்ணும்போது அவனுக்கு தைரியம் வரணுன்றது தண்ணியை போட்டா தான் அவனுக்கு. அப்ப அந்த தண்ணி யார் விற்கிறா? அந்த போதை யார் விற்குது? திமுக தானே உற்பத்தி செஞ்சு, திமுக தானே விற்பனை செஞ்சு மக்களுக்கு விநியோகம் பண்ணுதா இல்லைங்களா? அப்போ இது சட்டம் ஒழுங்கு சீமான் கண்டிச்சாரு, அதிமுக கண்டிச்சிருக்கு, அல்லது எதிர்கட்சிகள் எல்லாமே தமிழக அரசை கண்டிக்கிறாங்கன்னா என்ன காரணம்? இதுதான் நம்ம பாக்குறோம். என்ன அதை சிவா உள்வாங்குவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன் சொன்னா சிவாவுக்கும் தெரியும் இந்த போதை வஸ்துக்களால இளைஞர்களும் சரி சமூகம் எப்படி சீர்கெட்டு நாசமா போகுதுன்றது அவரும் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருக்கும்போது நிச்சயம் முட்டு கொடுக்க மாட்டார். அவரு அது நியாயமா ஒத்துக்குவார். ஆமா, தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி வந்ததுல இருந்து போதை வஸ்துடைய விற்பனை அளவுக்கு மீறி இருக்கு. அதுவும் இந்த டாஸ்மாக் இந்த குட்கா போன்ற பொருட்கள் நீங்க கடுமையா சோதனை போட்டு பிடிக்கிறது, அந்த விக்கிற நபர்களை குண்டாஸ் போறீங்க, எல்லாமே போடுறீங்க, சரி வாஸ்தவம் தானே தெரியுங்க. ஆனா அதை விட மோசமான போதை பொருள் எது? ஒயின் நீங்களே அரசு வியாபாரம் பண்றீங்களா இல்லையா? இப்ப என்ன தெரியுது, நீ என்ன இந்த குட்கா போட்டு வாயில போட்டு மென்னு துப்பிட்டு கிடக்குற, நீ போய் அட்டி, நீ போ கோட்டை வாங்கி அடிச்சு தூங்கு போ அப்படின்னு சொல்லி அரசாங்கமே ஊக்குவிக்காம இருக்கா இல்லையா? இதுதான் நீங்க மெயின் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு காரணமே இந்த போதை அப்படிங்கிறத சொல்றாங்க. அதை விட அரசை ஊக்குவிக்கிற வகையில டாஸ்மாக் நீங்க நடத்துறீங்க. மேலும் இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை திமுக ஊக்குவிக்குது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இல்ல, திராவிட முன்னேற்ற கழகமா தமிழ்நாடு காவல்துறையோ போதைப் பொருளை ஊக்குவிக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. அதாவது மதுபானம் அவங்க ஊக்குவிக்க மாட்டாங்க, விற்பனையாளர்களா இருக்காங்கல்ல, திமுக இருக்கக்கூடியவங்கள
இப்ப ஜாபர் சாதிக்குன்னு சொல்லிட்டு தம்பி இன்னும் 2 தெரியும். நிமிஷம் அவங்க போச்சுன்னா, திமுக நான் மத்திய சென்னை 2 பார் வச்சுன்னு கூட சொல்லிடுவாரு அண்ணன். இல்ல அப்படியெல்லாம் போய் சொல்ல மாட்டேன் நானு. சரிங்களா? ஆக நான் சொல்லக்கூடிய கருத்துகள், போதைப் பொருள் தமிழ்நாட்டிலே புழக்கத்தில் இருக்கிறது என்று சொன்னால் கடந்த 10 வருடத்திலே அவர் குடோனை பதிக்க வைத்திருந்த காரணமாக வெளியே அப்போது அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்போது வெளியே வருகிறது. சரிப்பா, நீங்க 10 வருஷம் நீங்க இப்ப என்ன 3 வருஷம் ஆட்சி தானே இருக்கீங்க, இப்ப அதிகாரத்துல தானே இருக்கீங்க. அவங்க எங்க வச்சிருக்காங்க போய் தூண்டி கைது பண்ணுங்க. எந்த இடத்துல யாரெல்லாம் இதை போதைப் பொருளை விற்பனை செய்கிறார்களோ அவர்களை தமிழ்நாடு காவல்துறை சிறப்பான முறையில் கையாண்டு சிறையில் அடைத்திருக்கிறது. பல ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் குண்டா தடுப்பு சட்டத்திலே அவர் கைது சிறையில் அடைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 7000 சில்லற வங்கி கணக்குகளை 7000க்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகளை முடக்கி இருக்கிறது. இதை மறுக்க முடியுமா? அப்போது 4000 சில்லறைக்கு மேல் இருக்கக்கூடிய வாகனங்களை தமிழ்நாடு முழுவதும் காவல்துறை பறிமுதல் செய்திருக்கிறது. இப்படியெல்லாம் கைது செய்து சிறையில் எடுத்த நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்ற போதே திரும்பவும் அதாவது நம்ம திரும்ப சொல்றேன், சிவாவுக்கு தகவல் தவறான முறையில பதிவு வைக்கிறாரு. என்ன சொல்றேன்னா, நான் இந்த குட்கா விற்கிறவனையா குட்கா எடுத்துட்டு வந்தவனையும் கைது பண்றது, குட்கா கஞ்சா குட்கா விற்கிற வண்டியை சீஸ் பண்றதும், குட்கா விற்கிறவனை பிடிச்சி குண்டாஸ் போறதும், குட்கா விற்கிறவன் இந்த நம்ம கேட்கல. கஞ்சா பவுடர் போன்ற போதை வஸ்து மாத்திரைகள், போதை பொருள், இதை என்ன நடவடிக்கை என்ன பண்றாங்க? அப்படிதான் பண்ணுது தமிழக காவல்துறை, தமிழக அரசு. என்னன்னா நாங்க பாருங்க எப்படி இருக்கும் போதை வஸ்து ஒழிப்பு விஷயம். காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் எடுக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அண்ணன் போன்றவர்கள் காவல்துறை நடவடிக்கை எடுத்து மக்கள் மத்தியில பாருங்கள் என்று காட்டினால் அதற்கும் ஒரு குற்றச்சாட்டு. அரசு எப்படிதான் என்பது ஒண்ணு இல்லைங்க. ஒரு ஏரியால போய் இவன் கஞ்சா விற்கிறான், இவன் போதை பவுடர் விற்கிறான், இவன் போதை மாத்திரை விற்கிறான்னு சொன்னா நம்ம போய் புகார் கொடுத்துட்டு வந்து அடுத்த நிமிஷமே நம்மளுடைய வீட்டு முகவரி அவனுக்கு தெரியுது, யார் விற்கிறவனுக்கு தெரியுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ காவல்துறையுடைய ஒத்துழைப்போடு தான் விற்குது. அப்ப காவல்துறையுடைய ஒத்துழைப்போட விற்பனை நடக்குதுன்னா அந்த காவல்துறை யாருடைய கட்டுப்பாடுல இருக்கு? தமிழக முதல்வருடைய கட்டுப்பாடுல இருக்கு. அப்ப தமிழக முதல்வர் எங்க கொண்டு வந்து தமிழக முதல்வருடைய கட்டுப்பாடுல காவல்துறை, தமிழ்நாடு முதலமைச்சர் கஞ்சா இருக்கிறது அவர் தான் ஊந்து சக்தி போட்டு ஒரு புகார சொல்றாரு அண்ணன். என்ன சார் இவ்வளவு வண்ணத்தோட பேசுறீங்க? நான் என்ன சொல்றேன், நியாயமே இல்லைங்களா? திமுக ஆட்சி நடக்குதா இல்லையாங்க? திராவிட முன்னேற்றத்தோட ஆட்சி தான் மறுக்கலையே. அப்ப காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? அது சொல்லுங்க. முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டு. அப்ப இந்த குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் யார் மீது வைப்பாங்க? அதை சொல்லுங்க. அதுதான் சார் நியாயமான முறையில் சொல்றேன். சந்திரபாபு நாயுடு மீது இந்த குற்றச்சாட்டு வைக்க முடியும்? வேண்டாம், வைக்க பண்றாங்க ஐயா, வேண்டாம். ஆனா குறைஞ்சபட்ச நியாயத்தோட வைங்க. தமிழ்நாடு காவல்துறை நீங்கள் சொல்லக்கூடிய வகையில மாத்திரை விற்பவனும், பவுடர் இல்லை மாத்திரை விற்பவனும், கஞ்சா விற்பவனும், அந்த குட்கா போன்ற பான்பரா போன்ற விற்பவனும் கைது செய்து சிறையில் அடைக்க குற்றங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது. ஆட்சிக்கு வந்தா படிப்படியா மது விற்பனை குறைப்போம்னு சொல்லிட்டு போன வருஷம் தீபாவளிக்கு இத்தனை 1000 கோடி விற்பனை ஆச்சு. இந்த வருஷம் 2000 கோடி அதிகமா விற்பனை ஆச்சுன்னு சொல்றாங்க. படிப்படியா குறையுதுன்னு சொன்னா விற்பனை குறையுமா அதிகரிக்குமா? நீங்களே சொல்லுங்க. அப்ப விற்பனை இப்படி எல்லாம் பேசுறீங்க, அப்படியெல்லாம் பேசுறேன். நியாயமா இல்லையா? உங்க கருத்துல நியாயம் இல்லையா? அரசு மேல இப்படியா நீங்க பேசுவீங்க? காவல்துறை எவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, எத்தனை பேர் கைது சிறையில் அடைத்திருக்கிறது? அப்படி எல்லாம் பண்ணி இருந்தா இவர் என்ன சொல்லிட்டு போட்டோம், அந்த போதை வஸ்துகள் இருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த பள்ளி ஆசிரியர் கொல்லப்பட்டிருப்பாங்க. சரி, அது கூட இல்ல, அரசு பள்ளி. இதே அந்த தஞ்சாவூர் மல்லிப்பட்டணத்தில் அந்த அரசு பள்ளியில கேமரா வைக்க சொல்லி அங்க இருக்கக்கூடிய அந்த மல்லிப்பட்டினம் சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்கள் பல முறை புகார்கள் கொடுத்திருக்காங்க. ஏன்னு சொன்னா அங்க இப்ப கொலை நடந்திருக்கு. இந்த கொலைக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பள்ளியில போறது, மாணவிகள் கிட்ட சில்ம பண்றது, மாணவர்களும் அல்லது மாணவர்கள் தெரிஞ்ச மாதிரி வெளியிலிருந்து அந்த பள்ளியில பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு சமூக விரோத கூடாரமே நடந்திருக்கு. அங்க பள்ளிப்பட்டத்தை சேர்ந்த பல அமைப்பை சேர்ந்த தனிநபர்கள் எல்லாமே அந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ இருக்கும்போது அந்த கொலை நடந்துச்சு, அது ஏதோ ஒரு லவ் பண்ணா, அதனால குத்துனா, அவ செத்தா, இவன் சாகடிச்சான், இதுல அரசுக்கு என்ன கெட்ட பேரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த மல்லிப்பட்டினம் அந்த பள்ளி விஷயம் எனக்கு முழுக்க தெரியும். அந்த தகவல் தெரியுமா? அந்த பள்ளியில இப்படி சமூக விரோத
கூடாரமா மாறிட்டு வருது. அந்த பள்ளியில படிக்கக்கூடிய மாணவிகள் வந்து பயப்படுறாங்க. அப்ப அங்க இது வந்து காவல்துறை கண்காணிக்கணும், அங்க கேமரா வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கடுமையான வாதங்கள்லாம் முன் வச்சிருக்காங்க. காவல்துறை வந்து அதை வந்து ஒரு பொருட்டாக மதிக்கல. ஏன்னு சொன்னா இவனுங்க என்ன வந்து ஏதாவது ஒண்ணு புகார் கொடுப்பானுங்க, நம்ம அதுக்கெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இன்னைக்கு அந்த பள்ளியில வந்து ஒரு ஆசிரியை கொல்லப்பட்டிருக்காங்க போது அதுதான் பொதுதளத்துல வந்து பேசு பொருள் ஆயிருக்கு. இத்தனை நாள் அங்க நடக்கக்கூடிய அட்ராசிட்டிகள், அங்க மாணவிகள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அரசு திட்டமிட்டு அங்கே ஆசிரியர் சாக வேண்டும் என்பதற்கு அரசு சொல்லாதீங்க. நீங்க அந்த மல்லிப்பட்டினம் காவல்துறைக்கு வாங்க, நீங்க வாங்க, நம்ம போவோம். எத்தனை புகார் அந்த காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டிருக்காங்க. மக்கள் புகார் அங்க சமூக செயல்கள் நடக்குது, இரவு நேரத்திலையும் பகல் நேரத்திலும் நடக்குது. அது மட்டும் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு பாதுகாப்பற்ற தன்மை இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க வந்து சிசிடிவி கேமரா வைக்கணும். அப்பதான் வந்து யார் வெளியாட்கள் வராங்க போறாங்கன்றது அந்த ஊர் மக்கள் புகார் கொடுத்தும் கூட காவல்துறை நடவடிக்கை பாருங்க. அப்ப இது யார் மீது இப்படி எல்லாம் பொங்குறீங்க? இருங்கய்யா, ஏன் அரசமால் இப்படி எல்லாம் வன்மத்தை கக்கறீங்க? இருங்கய்யா, நான் பேசுறேன். புகார் கொடுத்திருக்கலாம், நான் மறுக்கல. சரி, கொடுத்திருக்கிறாங்க, அண்ணனுடைய வாதத்துல வச்சுக்கலாம். அதற்காக காவல்துறை திட்டமிட்டு இவர்கள் எந்த நன்மை செய்யக்கூடாது, சாகட்டு என்று விட்டு வைக்கணும் அப்படி நினைக்கல சார். அலட்சியம் அடிப்பில் தான் நான் சொல்றேன். இல்ல என்ன நீங்க செய்திருந்தீங்கன்னா இது தடுக்கப்பட்டிருக்கலாம் சார். ஊர் மக்கள் இன்னைக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறான். நாங்க எத்தனை புகார் கொடுத்தோம், காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தது? அன்னைக்கு வந்து நடவடிக்கை எடுத்து அந்த கேமரா அதை கண்காணிச்சு இருந்தாருன்னா அவன் இன்னைக்கு அசால்ட்டா போய் ஸ்கூல் போய் கொள்றாங்க. காதல் பிரச்சனையா இருக்கட்டும், காம பிரச்சனையா இருக்கட்டும், நாடாடி ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துட்டு போனோம், அது கவலை இல்லை. ஆனா பள்ளிக்கூடத்துல போய் ஒருத்தன் கொலை பண்றான்னா அப்ப என்ன ஆட்சி மேல குறை சொல்ல யார் மேல குறை சொல்ல முடியும்? நான் பேசிட்டுங்களா ஐயா? நான் பேசிட்டுங்களா ஐயா? ஐயா பேசிட்டுங்களா? உண்மையை பேசுங்க. உண்மைதான் பேசுனீங்க. நீங்க இவ்வளவு கோவப்பட்டு அரசு மேல என்னையா தாக்குறீங்க? நீங்க போய் சொல்லுங்க. இப்படி இப்படி இந்த தமிழ்நாடு எப்படி சொல்ல முடியும்? சிவா நானே சொல்றேன், சிவா முதல்வர் சந்திக்கல, துணை முதல்வர் சந்திக்கல, அமைச்சர்களை சந்திக்கல. ஏன் தேவையில்லாம திமுக முட்டு கொடுக்குறீங்க? நீங்க சந்திங்க, இதோட குறைபாடுகள் எல்லாம் போய் சொல்லுங்க அவர்கிட்ட. இப்போ சிசிடிவி கேமரா வச்சுதான் கொலையை தடுக்கலாம். அதனுடைய வாதம் அதுதானே நான் சொல்றேன். இருங்க சார், ஏன் சார் நீங்களும் அவரோட கூட்டணி போடாதீங்க. இருங்க, சொல்லக்கூடிய ஒசூர் நீதிமன்ற வாசலிலே வெட்டிய காட்சி எதுல இருந்து வந்தது? காவல்துறை மூலமாக பொதுத்தளத்தில் வைத்த காட்சி தான் அது. சிசிடிவி கேமரா இருங்க சார், இருங்க சார், இருங்க சிவா தவற சொல்றாரு. இருங்க சார், சிவாக்கு நான் சொல்றேன், காவல்துறை சிசிடிவி கேமரா மூலியமா தான் வந்தது. சிசிடிவியா இல்ல அங்க வந்து பாருங்க. இல்ல நான் காட்டுறேன் பாருங்க. இல்ல வாய் தரக்கூடாது பாருங்க. இது சிசிடிவியா இல்ல, அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் பயந்து தூரம் வந்து எடுக்கிறாங்க. இது சிசிடிவியா? ஐயா இருங்க, நல்லா பாருங்க. இருங்க, நீங்க ஒரு காணொலி வச்சு பேசுறீங்க, நாங்களா பாத்துருக்கோம். சரி, இரண்டாவது காணொலி பாருங்க. ஐயா இப்படி எல்லாம் தப்பு. அண்ணன் சொல்லக்கூடிய வகையில அந்த ஆதங்கம் ஏதோ இருக்கு, நான் மறுக்கல. அதற்காக நாம வந்து அரசு மேல கண்மூடி கொண்டு நாம எந்த குற்றச்சாட்டை வச்சிட முடியுமா? அங்கே காவல்துறை மூலம் வைக்கப்பட்ட, பொதுத்தளத்தில் வைக்கப்பட்ட, அரசு சார்பில் வைக்கப்பட்ட அந்த சிசிடிவி மூலமாகத்தான் முன்னணி தொலைக்காட்சி வாயிலாக வந்திருக்கூடிய அத்துணை வீடியோவும் அதுதான். சரியா? இது சிசிடிவி கேமரா சார். 1000 பேர் புகைப்படம் எடுத்திருக்கலாங்க, வீடியோ எடுத்திருக்கலாம், அரசு சார்பில் இருக்கு. இருங்க, அப்பயாங்க அந்த கூட்டத்தை தடுக்க முடியல? அப்படி இல்ல, ஒரு சில தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாக அவர்கள் அங்கே அந்த வேலையை செய்யுங்கின்ற போது எப்படி காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியும், தடுக்க முடியும்? அந்த தவறு செய்த அந்த நயவஞ்சகர்களை, அந்த கேடு கட்டவர்களை, அந்த தவறான நபரை தப்பிக்க விட்டால்தான் அரசு மீது காவல்துறை மீது தவறு. ஆனால் நீங்க சொல்லக்கூடிய இந்த குற்றவாளிகள் தப்பித்திருக்கிற இல்லையே. அரசு உடனுக்குடன் நடவடிக்கை, காவல்துறை நடவடிக்கை எடுத்து சிறையில் அடைத்திருக்கிறது. பாருங்க, என்ன பாருங்க, எடுத்து சிறையில் அடிச்சு பெருமையா பேசுறாங்க. பண்ண முடியும். நான் என்ன சொல்றேன், அந்த குற்றம் நடக்காம காவல்துறை நினைச்சிருந்தா, அரசு நினைச்சிருந்தா தடுத்து இருக்கலாம். இதுதான் என்னுடைய புது பொருளியா இருக்கு. ஒரே விஷயம், குரல் வேலை அடிக்கிறீங்க. இருங்க ஒரு நிமிஷம். ஆமாயா,
நெருக்கிறதெல்லாம் நீங்கயா சங்கர் மீது பொய் வழக்கு, திமுக எதிராக பேசின வராக்கி மீது பொய் வழக்கு, யார் யார் திமுக எதிராக கடுமையான விமர்சனங்களை கைது போய் போடுறாங்க. ஆனா இவர் பாருங்க குரல் வலையை உடைக்கிறாங்க. இவங்கதான் கைது பண்ணல. நல்லா தானே பேசுறீங்க. உங்களத்துக்கு உள்ள போடல, குண்டாசுல போடல. அதெல்லாம் பார்த்தவங்க நானு தடா NSA அதான் சொல்றேன். இப்போ எதிர்கொண்டு தானே இருக்கோம். அப்படி இல்ல தெரியாதா? நேத்து கூட ஒரு வழக்கு சம்பந்தமா போயிட்டு வந்தேன்னு தெரியாதா? எல்லா வழக்குலையும் ஆனா நீங்க வெளியே தானே உள்ள போலி உள்ள போயிட்டு போட்டு தானே வரோம். குண்ட தரப்புல போலி. இப்போ உங்களுக்கு அடுத்த கேஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சார். இல்ல இது எடை வைத்து சொல்லுகிறேன்னு சொல்ல அண்ணனை நான் குறைச்சி மதிப்பிடலுங்க. அவர் அனைத்து விதமான பிரச்சனை சந்தித்து இருக்கிறார். பொதுத்தள பிரச்சனை, இது தனிப்பட்டவருடைய பிரச்சனை, நான் மறுக்கல. ஆனால் இவர் பேசக்கூடிய பேச்சுகளுக்கு காவல்துறை அரசும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. ஒரு எல்லை மீறுகின்ற போது ஒரு வட்டம் இருக்கு, ஒரு அளவுகோல் இருக்கு. மீறுகின்ற போது காவல்துறை சிறையில அடைக்குமா அடைக்காதா? அண்ணனை அடைக்காத காரணம் அவர் ஒரு எல்லையில் ஓடு பேசுகிறார். எல்லை மீறுகின்ற போது காவல்துறை நடவடிக்கை. ரஹீம் பேசுறது சிவா என்ன சொல்றாருன்னா உண்மையை தான் பேசுறாரு. இல்ல அதனால அவர் மீது நான் இங்க வச்ச குற்றச்சாட்டு எல்லாம் உண்மை வாயில அப்படி இல்ல. அப்படி பார்க்க கூடாதுங்க. அந்த பாரு தவறு. அண்ணன் வந்து என்ன திசை திருப்பி பள்ளத்துல தலை பாக்குற, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். அதாவது இவர் சொல்லக்கூடிய கருத்து முரண்பாடான கருத்து தான். திமுக மேல அரசு மேல இருக்கக்கூடிய கோபத்துல பேசுறேன். நான் வேண்டாம் சொல்லல. அனைவருக்கும் சுதந்திர கருத்து பேசக்கூடிய உரிமை இருக்கிறது, விமர்சனம் வையுங்க. ஆனால் தனி மனிதனுடைய தாக்குதலுக்கு அரசோ காவல்துறை தான் காரணம் என்பதை அதுதான் அதுல ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு குற்றம் செய்யக்கூடிய ஒரு நபர் இருக்காரு இல்லைங்களா, அவரோட தைரியம் எப்படி வருதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. உதாரணத்துக்கு நான் பட்டியல இருங்க, ஏன் நீங்க அவரோட சரி இருங்க. தனி மனித தாக்குதல்ல நடந்த கொலைகள்ல மது அருந்தாத கற்பழிச்சிருக்கிறான், மது அருந்தா கொலை பண்ணிருக்கான். அதுக்கு என்ன சொல்ல? இப்ப அந்த கேள்வி நான் கேட்கிறேன். சொல்றேன், கற்பழிச்சிருக்கான், மது அருந்தாம கொலை பண்ணிருக்கான், எல்லாமே நடந்திருக்கு. நம்ம இல்லைன்னு சொல்லி நம்ம வாயை நம்ம நாசப்படுத்திக்க தயாரா இல்ல. ஆனா இப்போ திமுக ஆட்சி வந்த பிறகு நடந்த நிகழ்வுகள் எல்லாமே பாருங்க. இல்ல ஏன்னு சொன்னா அவனா இருந்திருந்தான்னா தன்னை காதலிச்சிருக்கா, தன்னுடைய குடும்பத்தார் தான் நமக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்றது தான் பள்ளியிலே போய் கொடுமையா கொலை பண்ற அளவுக்கு ஒருத்தர் மனசு மாத்துதுன்னா அது நிச்சயம் போதைதான். அது இல்லாம இல்லைன்னு சொன்னா அது இல்ல போதைதான். ஐயா இருங்க ஐயா, ஐயா இருங்க ஐயா. சென்ற ஆட்சியில் இந்த சுவாதியா ஒரு பெண் ரயில்வே தண்டத்துல வந்து சாகடிச்சா. அவர் என்ன குடிச்சிட்டு இருந்தாரா? பட்டம் பகல்ல ஆயிரக்கணக்கான பேர் அந்த ரயில் நிலையத்திலே குவிந்து இருக்கின்ற போது கொலை பண்ணாரு. அந்த கொலை பண்ண குடிச்சிருந்தாரா சார்? அதையும் சட்ட ஒழுங்கு சுவாதி விஷயம் ஒரு பேசுறேன்னா அதுக்கு ஒரு தனி சப்ஜெக்ட் நம்ம எடுத்து பேசணும். அது வந்து சாதாரணமானது இல்ல. சுவாதி படுகொலையில வந்து மிகப்பெரிய ஒரு கதையை டாபிக்கே இருக்கு. ஆமாங்க, நீங்க கேளுங்க. ஆட்சி இருந்தா எதிர்கட்சியா இருந்தாங்க, சுவாதி கலையை தங்களுக்கு சாதகமா வச்சுட்டு சட்டம் ஒழுங்கு ஆட்டம் போட்டீங்களா இல்லையா? கொலைகாரன் யாருன்னு தெரியல. அந்த திறமைடுங்க, அவன் குடிச்சானா குடிக்கல அதையாவது சொல்லுங்க. இல்ல திமுக அந்த சமயத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனை பிளான் பண்ணீங்களா இல்லையா? பிளான் இல்ல, உண்மை அதுதானே. தனி பொண்ணு தானே, யாரோ ஒருத்தன் வந்து கட்டியால குத்தனா, அது எப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகும் சொல்லி அதை எதிர்க்காம இருக்கணும் இல்ல இல்லையா? நீங்க வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை தானே சொன்னீங்க. என்ன சார் சும்மா எப்ப பாரு அவரோட சேர்ந்துட்டு சும்மா இது மாதிரிலாம் அநாகரிகமான கேள்வி கேட்கிறீங்க. நியாயமா கேளுங்க. அதிமுக ஆட்சியில் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடத்துறாங்களே, இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருமா வராதா? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தது நாங்களும் கண்டிச்சோம், கடுமையா பேசியிருக்கோம். அதெல்லாம் எதிர்த்து அதிமுக சொல்லிட்டு நம்ம ஒண்ணும் பதுங்கி இல்ல, புரியுங்களா? பேசியிருக்கோம். திமுக ஆட்சிக்கு வந்தது யார் சூட்டு சட்டு இல்ல, நானும் சொல்றேன். திமுக ஆட்சி வந்தது, திமுக ஆட்சி வந்து திமுக ஆட்சி வந்தது. அப்ப அந்த விசாரணை கமிஷன் ஜெகதீசன் கமிட்டி என்ன சொல்லிச்சு, இவங்க குற்றவாளின்னு சொல்லிட்டு அவங்க மீது தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்து? நீங்க தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தூத்துக்குடி நிகழ்வு, தூத்துக்குடி
நிகழ்வை நாங்க வந்து என்ன பண்ணுவோம், சம்பந்தப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறைக்கு அனுப்பாம நாங்க ஓய மாட்டோம் நீங்க சொன்னீங்களா இல்லையா? அப்ப அதுக்கு முன்னாடி வரலையும் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு முன்னாடி வரலையும் கனிமொழியே தூத்துக்குடியில நிப்பாட்டாத திமுக அந்த துப்பாக்கி சூடுக்கு பிறகு கனிமொழியை அங்க வேட்பாளர் நிறுத்துறாங்கன்னா இதுக்கு பின்னாடி உள்ள அரசியல நம்ம ஆராய வேண்டிய சூழ்நிலை. என்ன அரசியல்? சிவா தயாரா நம்ம பேசலாம் அதை பத்தி நிறைய விஷயம். நீங்க எதுக்கும் தயார் இருந்தா திமுக ஆட்சி மேல குறை சொல்ல நீங்க எந்த அளவுக்கு போய் எங்களுக்கு தெரியாது. முன்னாடி அங்க கனிமொழி அங்க நிப்பாட்ட மாட்டாங்க. ஏங்க தூத்துக்குள்ள சுட்டு சாவச்சுங்களா சம்பந்தம் இல்லாம கனிமொழி அவர்கள் சொல்லிதான் அவங்க துப்பாக்கி சொல்லி எடப்பாடி பண்ணாரு சொல்ல வரீங்களா? இல்ல சார், அந்த சார் கேள்வினா அந்த ஆட்சியில் நடத்தப்பட்ட அநீதிக்கு திமுக எதுக்கு என்ன முறைக்கிறாரு? இல்ல முறைக்கல சொன்ன புரியாது நியாயமா இதெல்லாம் தவறுங்க. மக்கள் பார்க்கிற நிகழ்ச்சியில எவ்வளவு மறுக்கிறாங்க. நாங்களாம் எந்த மொழிக்கு அப்ப திமுக இருக்கு எந்த மொழிக்கு? எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த துப்பாக்கி சூடை தங்களுக்கு சாதகமா எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக பயன்படுத்தி அந்த நேரத்தில் தான் நம்ம தன்னுடைய சகோதரி நீங்க சார் அப்படின்னு நினைக்கிறீங்க? சகோதரி கனிமொழியை அங்க வேட்பாளராக நிப்பாட்டினாங்க. அப்படி இல்ல சார். ஏன்னா அந்த துப்பாக்கி விஷயத்தில் கனிமொழியை வந்து இறக்கி விட்டு திமுக வந்து பயங்கர போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கடுமையான அரசுக்கு எதிராக நடத்தினாங்க. அதன் பிறகுதான் அங்க அவங்களுக்கு திமுக பாதிக்கப்பட்ட மக்கள் பகுதியிலே ஆதரவாக ஒரு வேட்பாளர் நிறுத்துவது ஏன்? இதுல என்ன நிப்பாட்டிங்க சார்? நீதி வாங்கி கொடுக்கல இப்ப கேள்வி. ஏன் நீங்க நீதி வாங்கி கொடுக்கல? முன்பின் ஆகும் 3 வருஷமா ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கணும் சார். ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க மாட்டாரு சார். அங்க போயிட்டாங்க, ஆளுநர் பக்கம் போயிட்டாங்க. இல்ல ஆளுநர் எங்க ஒப்புதல்? நீதித்துறையில அவரோட நேரு பாக்குறாங்க. ஆளுநர் ஏங்க இதுல நுழைக்கிறீங்க? முன்னாள் முதலமைச்சர் சார். யாரு முன்னாள் முதலமைச்சர்? ஏங்க நானே சொல்றேன் முன்னாள் அமைச்சர் அவர் பேர் என்ன? அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறது ஆளுநர். இது உண்மையா இல்லீங்களா? நீங்க சொல்லுங்க, இது உண்மையா இல்லீங்களா? பிரச்சனை போச்சு. விஜயபாஸ்கர் ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க பிரச்சனை போச்சு. அந்த கமிஷன் முதலமைச்சர் பொருந்தாதா? தம்பி, நான் அந்த கமிஷன் என்ன சொல்லியிருக்கிறேன், எந்தெந்த காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் துணையோடு இந்த துப்பாக்கி சூடு நடந்தது. இந்த துப்பாக்கி சூடு இவங்க நடத்தாம தவிர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனா இவங்க துப்பாக்கி வேண்டுமே நடத்தினாங்க. அவங்க வந்து முதல்வர் மீதோ அன்றைய முதல்வர் மீதோ அல்லது இவர் சொல்ற மாதிரி பாஸ்கர் மீதோ யார் மீதோ குற்றச்சாட்டு நேரடியாக இல்ல. நான் சொல்றேன் அதிகாரி நான் சொல்றது தப்பா இருக்காரு சார். இருங்க சார் நான் சொல்லட்டுங்களா? இவரு அரசு மேல எதுவுமே சொல்லல, அதிகாரம் தவறு சொல்ல. அதுதான் இதை நான் மறுக்கிறேன். காரணம், அப்போது இருந்த டிஜிபியாக இருந்த திரு டி.கே. ராஜேந்திரன் அவர்கள் நான் சேலத்துக்கு சென்று பலமுறை நான் முதலமைச்சர் சந்தித்தேன், இந்த பிரச்சனை சொல்ற நான் பார்த்துக் கொள்கிறேன் போ என்று சொல்லி செவிசாய்க்கவில்லை என்று அந்த ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். அந்த விசாரணை கமிஷன்ல மறுக்க முடியுமா? இல்ல சார், அது இருக்கட்டும் சார். ஆனா இருங்க சார், அது இப்படி இருக்கட்டும். இல்ல அதே எடப்பாடி என்ன சொன்னார், எனக்கு எதுவுமே தெரியாது, தொலைக்காட்சி பார்த்தேன் தெரிந்து கொண்டேன். இது அப்பட்டமான பொய் தானே? ஒரு சட்ட ஒழுங்கினுடைய டிஜிபி சொல்லுகிறார், நான் முதலமைச்சர் தகவல் கொடுத்து விட்டேன், பலமுறை சேலத்திற்கே நேரடியாக சென்றேன் சொன்னாரா இல்லையா? அந்த இருங்க, அந்த ஆணையத்தில் இந்த அறிக்கை இருக்குது, அவரு ஒப்புதல் வாக்கம் இருக்கா இல்லையா? அப்புறம் முதலமைச்சர் சொல்லல எந்த அடிப்படையில் சொல்ல வர்றாரு? இதுதான் இவருக்கு அதிமுக பாசம், திமுக எதிர்ப்பால இப்ப தெரியுதுங்களா? இல்ல ஒரு தவறான தவறு நானா சொல்றேன் பாருங்க. அந்த அருணா ஜெகதீசன் என்கின்ற முன்னாள் நீதியரசர் தலைமையில் ஒரு கமிட்டி நியமனம் பண்றாங்க. அந்த கமிட்டி அதிமுக தான் இது பண்ணது, நியமிக்குது. அது திமுக ஆட்சிக்கு வந்தோம்னா அந்த கமிட்டி அறிக்கை முதல்வர் சமர்ப்பிட்டாங்க. அதுல வந்து நேரடியான குற்றச்சாட்டு முதல்வர் மீது அப்போ முதல்வராக இருக்காரு, உள்துறை செயலராக இருக்காரு, சத்தியமூர்த்தி ஐஜி இன்டா இருக்காரு, அதாவது உளவுத்துறை ஐஜியா இருக்காரு அப்படின்ற தகவல்களை எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஐஜி சைலேந்திரபாபு யாதவ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலர் இவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இந்த குற்றத்துக்கு முழு காரணம்னு சொல்லியிருக்காங்க. அதே வாக்கு பேசவே மாட்டாரு அவரு. அறிக்கையினுடைய முடிவுல நீங்க சட்டம் எடுக்க முடியும்.
எடப்பாடியார் அவருடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய சட்டம் தமிழ்நாட்டுக்கு டிஜிபிங்க இல்ல அது ஓகேங்க. அதுக்குமே திமுக அரசை பார்த்தா அவங்க கேட்பாங்க. கேளுங்க, ஆளுநர் ஒப்புதல் தர மறுக்கிறார். சரி, அதை விட்டுலாம், நிறைவேற்றார். ஓகே, அதை விட்டுலாம். நம்ம அதுல சம்பந்தப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரிக்கு உயர் பதவியெல்லாம் வழங்கியிருக்கதா ஒரு செய்தி எல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் சும்மா சார் சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அது உண்மை இல்லைன்றீங்க. ஆமா, இப்ப திமுக அந்த விஷயத்துல தீவிரமா நம்ம நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கோம். நீதி கிடைக்கும் செய்த எந்த அரசு அதிகாரிகள் இருந்தாலும் அவர்களும் ஊக்கம் கொடுத்த ஊக்கத்தொகை கொடுத்து அழகு பார்க்க இடத்துல திமுக என்பது மாபெரும் மக்கள் இயக்கம். மக்களுக்காக மட்டும்தான் இயங்கும். சரியா? இவருடைய கூட்டணி போன்று பாஜக 6 மாசம் தனித்த 6 மாசம் அந்த நாடெல்லாம் நாங்க நடிக்கும். நீதி கிடைக்கும் சொல்லிருக்கீங்க. நானும் சொல்றேன், நீதி கிடைக்குமோ கிடைக்காம போட்டோம், அது வேற விஷயம். நீங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க உடனே சங்கப்பட்ட குற்றவாளிகளை கூண்டுல ஏற்றுவீங்க. அறிக்கையில வந்து எடப்பாடி பேரு இல்ல, இவர் சொல்லக்கூடிய எந்த அமைச்சர் பேர் இல்ல, முழுக்க அதிகாரி பேர். நான் ஏங்க சொல்றேன், அவர டிஜிபி சொல்லி இருக்கிறாருங்க, அறிக்கையிலே இல்ல. இப்ப நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு நான் வந்து அறிக்கை மேலிடும். அதாங்க அறிக்கை, அது ஒரு பக்கம் இல்லையா, இவர் உடனே பார்த்து சொல்லிட்டாரு ஒரு நொடியில. ஆயிரக்கணக்கான பக்கம் இருக்கு, அது அண்ணா ஒப்புத்துங்க. நீங்க நான் என்ன சொல்றேன், 1000 பக்கம் அடங்கிய ஒரு அறிக்கைன்னு சொன்னாலும் 1000 பக்கத்தை என்னன்னா நான் போய் இறங்கினேன், அந்த வாட்ச்மேனை கூப்பிட்டேன், விசாரிச்சேன், அவங்களுடைய வாக்குமூலம், அதுவும் ஒரு பக்கம். புரியுதுங்களா? ஐயா புரியுதுங்க. நீங்க இந்த 1000 பக்கத்தை படிச்சாதான் நீங்க தெளிவா பதில் சொல்லுங்க. கருதான் பார்க்கணும். அவங்க சொல்லி இருக்கக்கூடிய யார் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, ஏன் அரசு நடவடிக்கை எடுக்கல, திமுக அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கல. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடுடைய அரசு, திராவிட மாடல் அரசு நீங்கள் சொல்லுது போன்ற விரைவில் நடவடிக்கை எடுக்கும். பொறுத்திருந்து பார்ப்பாங்க. ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்த மாதிரி சிவா அவர்கள் வந்து வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இந்த 1.5 காலத்துல நடவடிக்கை எடுக்கிறாங்களா, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த விவாதத்துக்கு மக்கள் என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். விவாதத்துல வந்து பல்வேறு கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டு இதுவரைக்கும் மிக்க நன்றி. நன்றி சார்.